மலையிலிருந்து தண்ணி நேராக ஊரில் வருது. அதுக்கு பிறகு நம்மளுடைய பீர்க்கங்கரணை ஏரிக்கு செல்கின்றது. பீர்க்கங்கரணை ஏரி ரொம்பி அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கின்ற இருமுடியூர் ஏரிக்கு செல்கின்றது. இருமுடியூர் ஏரியிலிருந்து நம்ம ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணி அங்க பக்கத்தில் இருக்கின்ற நம்மளுடைய பாண்டியங்குட்டை என்ற பகுதி வழியாக முடிச்சூர் செல்ல வேண்டும். இதுதான் சாதாரண எனக்கே இது புரிகின்ற போது இந்த பகுதியில் இருக்கின்ற 3 முறை வெற்றி பெற்ற இந்த எம்எல்ஏ தெரியாதா? இதுதான் நம்ம யோசிக்கணும். தொடர்ந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 3 முறை நீங்க ஓட்டு போறீங்க. ஆனா இந்த சட்டமன்றத்தில் சென்று எத்தனை முறை இந்த தொகுதிக்காக பேசியிருக்கார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். சாதாரண நாம ஒரு கவுன்சிலர் இருந்தோம். 2 முறை கவுன்சிலர் ஆகும். அடுத்த 5 முறை கவுன்சிலர் இந்த நாளும் பணியாற்றி விட்டுருக்கோம். எங்கள் பகுதியில முதல் 1 வருஷம் தான் தண்ணி நிறுத்தி. அதற்கு பிறகு அடுத்த வருடம் இந்த இடத்துல தண்ணி முக்கியமாக நாங்கள் முடிவு பண்ணோம். அடுத்த முறை அந்த இடத்துல ஒரு சொட்டு தண்ணி இல்லை. சாதாரண ஒரு சின்ன பகுதியில் இருக்கிறது. நம்ம அந்த பகுதியை தொலைநோக்கு சிந்தனையோட எந்த ஒரு பணியும் சிறப்பா செய்ய முடியும் அப்படின்னா முதல்ல அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதிக்கு இருக்கணும். இது துணிவுல இப்ப இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினருக்கு கிடையாது அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மை. நீங்க பார்த்துட்டீங்க இந்த மழையில எவ்வளவு தண்ணி இங்க வருது. 2015 வருடம் அதற்கு பிறகு இப்போ சமீபத்தில் நடந்த அன்றைக்கு மழை பெய்திருக்கிற பொழுது நானும் மாவட்ட கழக செயலாளரோடும் இந்த பகுதிக்கு வந்தோம். இது பல தண்ணீரை நாங்கள் நடந்து இந்த இடத்தை எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம். பார்க்க இந்த 3ஆம் தேதி நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் அனைத்து பகுதியிலும் எங்களை எல்லாம் கூட்டி சென்று காண்பித்தார். இது நீங்க ஒன்றும் சட்டமன்ற உறுப்பினர் செய்ய தேவையில்லை. போன எங்க ஆட்சியில போடப்பட்டிருக்க திட்டங்களை தூக்கி தட்டி எடுத்து அதை நீங்க வேலை பார்த்தீங்கன்னாலே நீங்க தண்ணி நீங்க ஆக அந்த பணி எல்லாம் அப்படியே தேங்கி நிற்கிறது. அதை செய்யல. அதை செஞ்சிருந்தா அது ஒரு உண்மையான ஒரு இடத்துக்கு போய் அது இன்னைக்கு என்ன தண்ணி போய் சேர்ந்துருக்கு. தண்ணி அதை இன்னைக்கு மேடைகளுக்கு பலந்து வரும். ஆக எல்லா இடத்துலயும் தண்ணி நீங்க போதில்லை. ஒரு ஆட்சியில் இருக்கின்றவர்கள் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறவர்கள் செய்ய வேண்டியது ஒரே மழையில இருந்து தண்ணி நிற்குது. அந்த தண்ணியை நிற்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இதுதான் ஒரு மக்கள் பிரதிநிதிகளை அதெல்லாம் செய்யணும். தொடர்ச்சியா 3 முறை வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் இதுவரை இதுக்கான முயற்சி எடுக்கவில்லை. உதாரணத்திற்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். என்னுடைய தந்தையும் சட்டமன்ற உறுப்பினராக இங்கே பணியாற்றி இருக்கிறார். அனைவருக்கும் தெரிந்தது. இது வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ். இந்த ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ அன்னைக்கு பெருசா ஸ்ட்ரைக் நடந்துட்டு அந்த ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கின்ற பொழுது அப்ப இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு தெரியும் யாரு அவரே ஒரே ஒரு அன்னைக்கு எலெக்ஷன் டைம் அப்ப அவங்க பேசுறாரு. எனக்கு நல்ல ஞாபகம். இந்த ஆளை ஊழலுக்கு நான் விட மாட்டேன். 100% நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறேன். இந்த ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் கம்பெனியை மூட மாட்டார்கள். நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். அப்படி ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் கம்பெனியை இழுத்து மூடுகின்ற பட்சத்தில் மூடாம இருக்க பாத்துக்கிறேன். அப்படி நடந்துச்சுன்னா அப்படி நடக்காது. அப்படி நடந்ததுன்னா இங்க எதிரே உள்ள மரத்திலே நான் தூக்கி தொங்குவேன் என்று சொன்னார். நீங்க தயவுசெய்து நினைச்சு பார்க்கணும். நீங்க ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் நிலை இருந்தா நீங்க ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் இருந்தா அந்த சட்டமன்ற உறுப்பினர் 3 முறை இருந்தாலே அவர் இந்த ஊருக்கு ஒன்றும் சொல்லிட்டு செஞ்சு தெரியாது. இன்னைக்கு 84 இருந்து 87 என்னுடைய தந்தை சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். முழுமையாக 5 வருஷம் கூட சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது. அவருடைய காலத்திலே புரட்சி தலைவர் அன்றைக்கு முதலமைச்சர் அவர் இடத்துல ஒரு கோப்பு ஒன்று இருக்கிறது. கோப்பு ஒன்று இருக்குது. அந்த பையில என்னன்னா தாம்பரம் தொகுதிக்கு ஒரு தொழிற்சாலை வருவதற்கு என்ன வழி என்று அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அப்போது அவருக்கு செவிவழி செய்தி இந்த மாதிரி ஏற்றுமதி வளாகம் ஒன்று வெகுவிரைவிலே இந்த தொகுதியிலே வரப்போகின்றது. அதற்கு பெரிய போட்டா போட்டி
எந்த தொகுதிக்கு அது போனோம் அப்படிங்கிறது. அன்றைக்கு அந்த 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 ஒரு குறிப்பிட்ட அந்த ஏற்றுமதி வளாகத்தை கிட்டத்தட்ட முடிவு பண்ணி அன்றைக்கு நீலமாக்கத்திலே அதை அமைப்பதற்கு மொத்த ஃபைல் கையெழுத்தால் போயிடுச்சு. இதை தெரிந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் தந்தை உடனடியாக முதலமைச்சரை தொடர்பு கொண்டு எங்களுடைய பகுதிக்கு எங்களுடைய சட்டமன்ற பகுதிக்கு இந்த ஏற்றுமதி வளாகம் வர வேண்டும் என்று உறுதியாக நின்று 2 நாட்களில் அந்த கோப்பை மாற்றி சட்டமன்றத்தில் இன்னைக்கு நம்ம தொகுதியில இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு ஏற்றுமதி வளாகம் ஒன்று நெப்ஸ் என்று இன்றைக்கு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் என்கின்ற அதை இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்க தாம்பரம் நகராட்சிக்கு அது இப்ப நீர் மாநகராட்சி அன்றைக்கு நகராட்சி கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாய் இன்றைக்கு ஆண்டு வருமானத்தை அந்த ஒரே ஒரு இடத்திலிருந்து இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது. 3 முறை 4 முறை நான் ஜெயிச்சேன் என்று சொல்லிக்கின்றதெல்லாம் மாற்றத்தை கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நான் சொல்லிக் கொண்டு வருவது என்றால் இது போல 3 முறை வெற்றி பெற்ற இதற்கு முன்னே இருந்த சட்டமன்ற உறுப்பினர் இதற்கு பின்னே வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரே ஒரு தொழிற்சாலையை இந்த சட்டமன்றத்திலே சட்டமன்ற தொகுதியிலே கொண்டிருக்கிறார்களா? நீங்கள் எங்கே பார்க்க வேண்டும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு 3 ஆண்டு அவர் 5 வருஷம் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே தாம்பரம் சட்டமன்ற தொகுதி என்பது தமிழ்நாட்டிலே 2வது பெரிய தொகுதி. முதலில் வெள்ளிவாக்கம் சுமார் 5 லட்சம் வாக்காளர்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய தொகுதி தமிழ்நாட்டிலே. அடுத்து நீங்க சொன்னீங்கன்னா தாம்பரம் தொகுதி. தாம்பரம் தொகுதின்றது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா தாம்பரம் முடிச்சூர் இதுல இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா எது வரைக்கும் போகும்? பெசன்ட் நகர்ல இருக்கிற ஒரு 2 தெரு அது வரும். எங்க இருக்கு பெசன்ட் நகர்? திருவாரூர், அப்படியே பிஜேபி, அப்படியே அக்கறை அது வரும் கோயிலூர் இதுவரை. அன்றைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியை சுற்றி வர வேண்டாம் குறைந்து 1.5 மாசம் அவ்வளவு பெரிய தொகுதி. அப்படிப்பட்ட இடத்துல நின்று இன்றைக்கு கோயில்களை நீங்க சென்று பார்த்தீங்கன்னா அவருடைய என் தந்தையாருடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது கொண்டு வந்ததுதான் நீங்க சோழிங்கர் இருக்கக்கூடிய பால் பண்ணை. இன்றைக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த ஜங்ஷன் சோழிங்கர் ஜங்ஷன்ல மிகப்பெரிய ஒரு பால் பண்ணை இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கு. அங்கு இன்றைக்கு அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்பு. அதே போல இன்றைக்கு நர்சரி நீங்க எடுத்தீங்கன்னா வருமானம் மாநகராட்சிக்கு இன்றைக்கு 3.5 கோடி ரூபாய் ஆகுது. அது மட்டும் இல்லாம எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு இன்றைக்கு அது சுத்தி இருக்கிற டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மென்ட் சொல்லுவாங்க. அதாவது நேரடி மற்றும் மறைமுக. இன்றைக்கு ஒன்றும் இல்லை, நானும் ஒரு புரிந்து தான் இருக்கேன் கடப்பேரி. அதெல்லாம் வாடகை பார்த்தீங்கன்னா அப்போதான் 80ல 85ல குறைஞ்சது 2000 3000 அவ்வளவுதான் இருக்கும். இன்றைக்கு 5000 6000 இருக்கக்கூடிய ஒரு வாடகை உள்ள இடத்துல இன்றைக்கு கிட்டத்தட்ட 15000 20000 இன்றைக்கு வாடகை. அதே போல வீட்டு வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு நர்ஸ்ல வேலை பார்க்க. அப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட செயல்படுகின்ற சட்டமன்ற உறுப்பினர் எங்க இருக்கிறார்? ஒரு சாதாரண இந்த பகுதியினுடைய தண்ணீர் நிக்காம அதை கொண்டு போய் எங்க சேர்க்கணும் சேர்க்கறதுக்கு கூட ஒரு இன்னைக்கு ஒரு நகரமா ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு வழி தேவைன்னா எதுக்காக இதெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக நிற்கணும்? முதல்ல மக்களோட இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பூண்டு வேலை என்ன? எல்லாம் இருக்கிறீங்க பூண்டு வேலை இன்னைக்கு என்ன 500 ரூபாய். இன்றைக்கு இதான் நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். கடந்த 1 மாசம் 2 மாசம் இல்ல, கடந்த 2 மாசமா 100 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் இன்னைக்கு 500 ரூபாய். புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்துல வெங்காயம் விலை ஏறுதா உடனே நம்மளுடைய ரேஷன் கடையில வெங்காயம் வந்துடும். அடுத்து வேற ஏதாவது விலை ஏறுதா உடனே ரேஷன் கடையில வந்துடும். வேணுன்றவங்க குறைந்த விலையில நீங்க வாங்கிக்கலாம். பூண்டு விலை ஏறி 3 மாசம் ஆச்சு 500 ரூபாய். இன்றைக்கு நேற்று ஒருத்தர் வேட்டி கொடுக்குறாரு. நான் போனேன் 2000 ரூபாய்க்கு வந்தா பொருள் வாங்கி போடுவேன், இவ்வளவு தான் வாங்கி போறேன்னு காட்டுறாரு. ஒரு 4 பூண்டு வாங்கி போறாரு. இன்றைக்குதான் நிலைமை. இன்றைக்குதான் நிலைமை. இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தருடைய நண்பர் ஒருத்தர் சொல்ல, நான் குறைஞ்சது இன்னைக்கு 3000 ரூபாய் 2000 ரூபாய் செலவு பண்றேன் பொறுப்பு வாங்க. இன்றைக்கு என்ன நிலைமை? இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் ஒப்பனை முதலமைச்சர் காலையில நல்லா மேக்கப் போட்டுட்டு வந்து அதே வந்துட்டு பேட்டி கொடுத்துட்டு
வீட்டுக்கு போறதுதான் இன்றைக்கு முதலமைச்சருடைய பொம்மை முதலமைச்சர் நீங்க செயல்படுத்துறாரு. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு கூட்டத்துல புலம்புற இந்த அமைச்சர்கள்லாம் காலையில நான் எந்திரிச்சுன்னா என் தலை எந்திரிக்கு காலத்துக்கு போடுவாங்கன்னு எனக்கு தெரியல. அதுல ஒரு இருக்கின்ற ஒரு அமைச்சர் சிரிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் இன்றைக்கு அவர்கிட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இல்ல. அம்மாவுக்கு கால் ஜூஸ் வர முடியுமா? இன்றைக்கு எல்லாருக்கும் மனதில் இருக்கின்ற ஒரே ஒரு வார்த்தை தான், அம்மா மட்டும் இன்னைக்கு இருந்தால். இதுதான் இன்னைக்கு எல்லாருடைய வார்த்தைகள். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை இன்றைக்கு மிக மோசமாக சென்று கொண்டிருக்கிறது. கிளாம்பாக்கம் இன்றைக்கு பார்த்திருப்பீர்கள். இன்றைக்கு கிளாம்பாக்கத்தை அரசியல் உடனே இன்னைக்கே தொடரணும் சொந்தாச்சு. இன்னைக்கு மக்களுடைய நிலைமை ஒருத்தர் சொல்ற, நான் திருவண்ணாமலை போனேன், எனக்கு திருவண்ணாமலைக்கு போறதுக்கு பஸ் டிக்கெட் 200 ரூபாய், இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வரதுக்கு எனக்கு 300 ரூபாய் ஆச்சுங்க. இதான் நிலைமை. எதுக்கு அவ்வளவு அவசரமா தொடரணும்? அவசியம் இல்லையே, பொறுமையா நிதானமா தொடரலாம். இன்றைக்கு இப்பதான் அந்த பஸ் ஸ்டாண்ட் கனெக்ட் பண்றதுக்காக ஒரு ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு இல்ல, அந்த ரோட கிராஸ் பண்ணி இப்படி வர்றது வழி இருக்கா? அந்த ரோட கிராஸ் பண்றதுக்கு கூட இப்பதான் பிரிட்ஜ் கட்டுறதுக்கு டெண்டர் விட்டுருக்காங்க. டெண்டர் விடுறதே இப்போ இன்றைக்கு தான் நிலைமை. அதே போல இந்த மாவட்டத்தை, பெரியதாக இருந்த மாவட்டத்தை இரண்டாக பிரித்து செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் என்று அன்றைக்கு நமது மாவட்ட செயலர் வைத்த கோரிக்கையை ஏற்று அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அவர்கள் அழகாக பிரித்து கொடுத்துட்டு அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல் அதற்கு ஒதுக்கீடு செய்து அதுக்கு இடத்தை ஒதுக்கி அதுக்கு அலுவலகத்தை கட்டுறதுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. 9 மாசம் அப்படியே கிடக்குது. அதை போடல. ஆனா முழுமையா பெறாத ஒரு பஸ் ஸ்டாண்ட அஜெண்டா போடுறேன். 26ஆம் தேதி யாருமே தெரியாது அந்த கலெக்டர் வச்சு போடலாச்சு. யாருமே தெரியாது. அன்றைக்கு அடிக்கல் நாட்டின அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அமைத்த அந்த கல்வெட்டை அன்றைக்கு கீழே தள்ளி வைத்திருக்கிறார்கள். அது யாருமே தெரியாது. கலெக்டர் ஆபீஸ் தொடர்ந்தது நிறைய பேருக்கு தெரியும். 26ஆம் தேதி சைலண்டா எல்லா ஆபீஸும் பண்ணி அப்பா உள்ள போயிடுங்க. அவ்வளவுதான். எத்தனை கோடி? 100 கோடி மேல செலவு செய்து இந்த மாவட்டத்தை பிரித்த அப்படிப்பட்ட ஒரு அலுவலகத்தை ஒரு சின்ன விழாவுக்குள்ள இருக்காம என்ன காரணம்? அவருக்கு வந்துட்டாரு, அதனால அது ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கூடாது என்ற காரணம். இப்படிப்பட்ட ஒரு முகாமத்தை நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார். ஆக இன்றைக்கு அன்றைக்கு அம்மா இருக்கின்ற பொழுது ஒரே ஒரு குரலை எழுப்பினார். உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். இந்த மோடி வேண்டுமா, இந்த லேன் வேண்டுமா என்று கேட்டார். அன்றைக்கு தமிழக மக்கள் மிக சிறப்பாக ஒரு பதிலை எண்ணி கொடுத்தார்கள். அம்மா தான் வேண்டும் என்று. அதே போல இன்றைக்கு நம்மளுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இன்றைக்கு அந்த வார்த்தையை கூறியிருக்கிறார். பிஜேபியோட எந்த கூட்டணியும் இல்லை என்று அறிவித்திருக்கிறார். ஆகவே மக்களோட கூட்டணி அவ்வளவுதான். அவருடைய ஒரே எண்ணம் இன்றைக்கு அதுதான், மக்களோட கூட்டணி. மக்கள் என்றைக்கும் அவர்களுக்கு விசுவாசமாகவும் அவருடைய தலைமையை ஏற்று இன்றைக்கு தமிழ்நாட்டை ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை சார்ந்த இன்றைக்கு அவர் முதலமைச்சராகி மிக சிறப்பாக 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து பணியாற்றி அதற்கு பிறகு எதிர்கட்சியாக இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். 1000 ரூபாய் இன்னைக்கு முதலமைச்சர் அறிவிக்கின்றாரு. என்ன சொல்றாங்க? எல்லாருக்கும் கிடையாது, ஒயிட் கார்டு உள்ளவங்களுக்கு தான். அடுத்த 5 நிமிஷம் நம்மளுடைய பொதுச் செயலாளர் அதுக்கு ஒரு பேட்டை எதிர்கொடுத்த உடனே எல்லாருக்கும். ஆகவே இன்றைக்கு முதலமைச்சரும் ஏற்றிக் கொண்டிருப்பது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்தான் என்பதை எந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இனி ஒரு காலங்களில் அதே போல எம்பி பற்றி அவசியம் சோறும். ஏன்னா எப்படி 3 முறை எம்எல்ஏ இருந்து ஒன்னு தொகுதி செய்யோ அதே போலதான் இந்த எம்பி எங்க கண்டா அவர் சொல்லுங்க ஒரு பாட்டு உங்களுக்கு நீங்க பார்த்து கேட்டிருப்பீங்க. அது மாதிரி யாராவது கண்டா அவர் தயவுசெய்து வர சொல்லி பப்ளிக் பார்க்க சொல்லணும். அவங்க ஒரு தேர்தல் பார்த்தீங்கன்னா தெளிவா நீங்க கடந்த ஒரு 3 தேர்தல் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அவர் எப்ப பார்க்கலாம்? எலெக்ஷனுக்கு 3 மாசம் முன்னாடி பார்க்கலாம். அப்பதான் கண்டே வருவார், ஓட்டு கேட்பார், ஓட்டு வாங்கி வீட்டுல படுத்துவார். அதோட 4 வருஷம் இந்த பக்கம் எட்டி கூட பார்க்க முடியாது. ஏன்னா அப்பதான் ஒரு முகம் மக்களுக்கு தெரியணும். அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நம்ம
தொடர்ச்சியா ஒரு மத்திய அமைச்சரா இருந்தா இந்த ஊருக்குன்னு ஏதாவது ஒன்று செஞ்சிருக்காருன்றது உங்களுக்கு தான் உங்களுடைய இதை நம்பிக்கிறேன். வருவார் திருப்பி இந்த வாட்டி வந்து ஓட்டு கேட்பா, ஒன்னே ஒரு வேலை இந்த ஊருக்கு என்ன செஞ்சீங்க, ஒன்னது வேண்டாம், ஓட்டை மாற்றி போடும். என்றைக்கும் மக்கள் குழுக்கின்ற கட்சியை என்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எழுக்கின்ற கட்சி, மக்களிடம் சுதந்திர கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு வருகின்ற காலகட்டத்தில் என்றென்றைக்கும் நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்களுடைய அவருடைய கையை வலு சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த